வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு சமூக வலைத்தள கருத்தாடலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக வந்து நிற்கும் தமிழரசு கட்சி செயலாளர் சுமந்திரன் எச்சரிக்கை. சாத்வீகமாக போராடும் தமிழர்களுக்கோ கைது, இனத்துவேசம் கக்கும் பிக்குகளுக்கு சுதந்திரம், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சுட்டிக்காட்டு. என்பிபி ஆளும் தரப்பின் கீழே மாகாண தேர்தலே நடக்காது, முன்னாள் எம்பி ராஜித சேனாரத்தின திட்டவட்டம். பொலிஸ்மா அதிபரும் ஊடக பேச்சாளரும் ஜேவிபியினர் போன்றே செயற்படுகின்றனர், நாமல் ராஜபக்ச நேரடியாக குற்றச்சாட்டு. எமது காணிகளை மீட்டுத் தாருங்கள், நைனா தீவு நாக விகாரை விகாராதிபதியிடம் தையிட்டி காணி இழந்தவர்கள் கோரிக்கை. கல்வி, விளையாட்டு, கலைத்துறைகளில் வடக்கு முதல்நிலை அடைய வேண்டும், மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வலியுறுத்து. தற்போதைய அரசு ஊழல் நிறைந்தது, அக்மீமன தயாரத்தின தேரர் குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி மன்றங்களின் சபை அனுமதிக்கு பின்பே யாழுக்கான 10 ஆண்டு அபிவிருத்தியை ஆராய முடியும், தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் வலியுறுத்தல். வாக்காளர் பதிவு கணக்கெடுப்பு பிப்ரவரி மாதம் முதல் ஆரம்பம். சேத மதிப்பீடுகளை கருத்தில் கொள்ளாது பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ரூபாய் 5 லட்சம் அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையில் 527,000 சிறுவருக்கு மனிதாபிமான உதவிகள் தேவை, ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டு. மத்தள விமான நிலையம் தனியார் நிறுவனங்களுக்கு. கல்வி, விளையாட்டு மூலம் வடக்கில் போதைப் பொருளை ஒழிக்க முடியும், கூறுகிறார் அமைச்சர் சந்திரசேகர். இலங்கை தீவை ஊடறுத்து செல்லும் செயல்திறன் மிக்க கிழக்கு காற்றலை, வடக்கு கிழக்கில் மழை அதிகரிக்கும், மக்கள் அச்சமடைய தேவையில்லை. ஊடக நிறுவனங்களை அச்சுறுத்துவது அரசாங்கத்துக்கு பாரிய பேரழிவாகும், வஜிர அபேவர்த்தன எச்சரிக்கை. கடந்த ஆட்சியாளர்கள் போன்றே அனுரகுமாரவும் செயல்படுகின்றார். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தாயக பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படுவதை எதிர்த்து சாத்வீக போராட்டங்களை முன்னெடுக்கும் தமிழர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் இனத்துவசத்தை கக்கும் பௌத்த தேரர்கள் தமது காழ்ப்புணர்ச்சியை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்றனர். இந்த அடக்குமுறைகளாலும் பாரபட்சமாக நடத்திய ஆட்சியாளர்களாலுமே இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட வேலன் சுவாமிகள் போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் தமது கண்டனத்தை வெளிப்படுத்தி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: தையிட்டி போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டமையும் கைது செய்யப்பட்டமையும் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழர்கள் அடக்கி ஒடுக்கப்படுவதையும் தமிழர்கள் தாயக பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படுவதையும் இந்த நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்தும் நோக்கிலும் தமது எதிர்ப்பை காண்பிக்கும் வகையிலும் தமிழர்கள் சாத்வீக வழிமுறைகளில் போராட்டங்களை நடத்துகின்றனர். இப்போராட்டங்களை மழுங்கடிப்பதற்காக கடந்த கால ஆளுந்தரப்புகள் அடக்குமுறைகளையும் போலீஸ் அராஜகங்களையும் பிரயோகித்து வந்தன. ஆனால் தற்போதைய புதிய ஆளுந்தரப்பு அதனை விட ஒருபடி மேலே சென்று இந்த சாத்வீக போராட்டங்களில் ஒரு மதகுருவாக ஒடுக்கப்பட்ட தமிழனாக கலந்து கொண்ட வேலன் சுவாமிகளை தாக்கியதுடன் கைது செய்திருக்கின்றது. வேறு பல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்டிருப்பதுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் செய்த தவறு என்ன? தமது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நடத்தப்படும் சாத்வீக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தது மாத்திரமேயாகும். ஆனால் இனவாதத்தையும் இனத்துவசத்தையும் கக்கும் பௌத்த தேரர்கள் தமது காழ்ப்புணர்ச்சியை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்றனர். அவ்வாறெனில் இது பாரபட்சமான ஆட்சியா? இவர்கள்தான் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுத்தரப் போகின்றார்களா? எந்த அடக்குமுறைகளாலும் பாரபட்சமாக நடத்திய ஆட்சியாளர்களாலுமே இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டது. மாற்றம் என்ற தாரக மந்திரத்துடன் ஆட்சிப்படம் ஏறிய ஆட்சியாளர்கள் ஒரு விடயத்தினை உணர வேண்டும். மாற்றம் சொல்லில் மாத்திரமிருந்து பயனில்லை, மாறாக அந்த மாற்றம் மனதிலும் சிந்தனையிலும் செயலிலும் வர வேண்டும். அதன் மூலம் தமிழர்களின் மனதை வெல்ல வேண்டும். இதனை சர்வதேச சமூகம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆளும் தரப்பினால் புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு சட்டமாக்கப்படும் பட்சத்தில் அது பொதுமக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு, குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக நிகழும் கருத்தாளர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என
இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் எச்சரித்துள்ளார். அதோடு பயங்கரவாத தடைச்சட்டத்தை பதிலீடு செய்யாமல் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு அதனை முற்றாக நீக்குவதற்குரிய தொடர் அழுத்தங்களை ஆளும் தரப்புக்கு வழங்கவிருப்பதாகவும், இச்சட்ட வரைவு அடுத்த கட்டத்துக்கு நகரும் பட்சத்தில் அவசியம் ஏற்படின் அதனை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த தயாராக இருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையிலுள்ள 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் சட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவு நீதியமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அது பற்றிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28க்கு முன்னர் தமக்கு அனுப்பி வைக்குமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் அச்சட்டம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் வகையிலும் கடந்த காலங்களில் நாடளாவிய ரீதியில் கையெழுத்து போராட்டத்தை முன்னின்று நடத்திய சுமந்திரன், பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அதனை பதிலீடு செய்யும் வகையில் முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் என்பவற்றின் உள்ளடக்கங்களை விடவும் மோசமான விடயங்கள் இப்புதிய வரவில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாதத்தை கையாள்வதற்கு விசேட சட்டம் ஒன்று தேவையில்லை என தெரிவித்துள்ள சுமந்திரன், அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அரசு தலைவரினால் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்த முடியும் என்றும் அதன் கீழ் அவசியமான சட்டங்கள் வழிகாட்டுகளை ஏற்ற முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையிலும் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றதே தவிர பிறிதொரு சட்டத்தினூடாக பதிலீடு செய்யப்படும் என்று கூறப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கும் சட்டவரைவு சட்டமாக்கப்படும் பட்சத்தில் அது நாட்டு மக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக இடம்பெறும் கருத்தாடல்களை கட்டுப்படுத்துவதற்கு அவசியமான மிக மோசமான சரத்துக்கள் இவ்வரவில் உள்வாங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இது வரும் வரைவு மாத்திரமே என்பதால் இப்போது நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியமில்லை என்றும் சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆளுந்தரப்பு தனது ஆட்சி காலத்தில் நடத்தும் என எந்த வகையிலும் எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டாலும் ஒரு சபையில் கூட ஆளுந்தரப்பினால் வெற்றி பெற முடியாது. எந்தவொரு நெருக்கடிகளுக்கும் ஆளுந்தரப்பிடம் தீர்வு இல்லை என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்பதற்காக ஊடக நிறுவனங்களை தடை செய்வதற்கு எமக்கு எவ்வித உரிமையும் இல்லை. சர்வாதிகார ஆளும் தரப்புகள் மாத்திரமே ஊடக அடக்குமுறைகளை மேற்கொள்ளும். ஜனநாயக ஆட்சியில் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளோ வரையறைகளோ விடுக்கப்படுவதில்லை. ஆனால் என்பிபி அரசாங்கம் ஊடக அடக்குமுறையினை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். பொலிஸ் திணைக்களத்தின் மதிப்பை பாதுகாப்பதை விடுத்து பொலிஸ் மா அதிபரும் பொலிஸ் ஊடக பேச்சாளரும் தற்போதைய ஆளுந்தரப்பினதும் ஜேவிபி கட்சியினதும் ஊடக பேச்சாளர்கள் போன்று செயற்படுகின்றனர் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொலிஸ் துறையின் மதிப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. ஒரு தனியார் ஊடக நிறுவனம் போலீசாரின் நடவடிக்கையை நேரடி ஒளிபரப்பு செய்ததற்காக அந்த ஊடகத்தை முடக்குவதற்கு ஆளுந்தரப்பு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவை பயன்படுத்துகிறது. ஊடகங்களை ஒடுக்கும் இந்த நடவடிக்கையில் பொலிஸ் மா அதிபர் முன்னின்று செயற்படுவது கவலைக்குரிய விடயமாகும். பொலிஸ் மா அதிபர் இந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டை நிமித்த போகிறோம் என்று கூறிக்கொண்டு இவ்வாறான அடக்குமுறைகளை ஆளுந்தரப்பு முன்னெடுக்குமானால் அதன் இறுதி பாதிப்பை நாட்டு மக்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை ஆட்சியாளர்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்கள் நைனாதீவு நாக விகாரை விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடி உள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகளை கையகப்படுத்தி இராணுவத்தினரால் திசை விகாரை கட்டப்பட்டுள்ளது. குறித்த விகாரையை அகற்றி அந்த காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் மக்களின் காணி மக்களுக்கே என கூறியதுடன் திசை விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்தார். ஜனாதிபதி பதவியேற்று 1.5 வருடங்களுக்கு மேலாகியும் காணியில் ஒரு சிறு துண்டேனும் விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நைனாதீவு நாகதீப விகாராதிபதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தனியார்களுடைய காணி என்றும் அந்த காணியினை அவர்களிடமே மீள அளிப்பது அறமெனவும் கூறியிருந்தார். அதனையடுத்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தமது காணி உரிமை தொடர்பிலான ஆவணங்களின் பிரதியை கையளித்ததுடன் காணி விடுப்பை மேற்கொண்டு தருமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் மாறியுள்ளதாக லங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அக்மீமன தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் பாரிய நெருக்கடிக்குள்ளாகி வருகின்றது. நாடு முழுவதும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்கள் அதிகரித்துள்ளன. அதற்கு தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். சில உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக அண்மைய செய்திகள் தெரிவிக்கின்றன. கஞ்சா பயிற்சிகையின் பின்னணியில் இந்த அரசாங்கமே இருக்கின்றது. மற்ற அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் மிகவும் தூய்மையானது என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வரலாற்றில் வேறு எந்த அரசாங்கமும் செய்யாத அளவிற்கு நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய மாணவர்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். கல்வியில் மாத்திரமே கவனம் செலுத்துமாறு பெற்றோர்கள் அவர்களை நிர்பந்திக்கின்றனர். ஆனால் கல்விக்கு அப்பால் கலையும் விளையாட்டும் மாணவர்களுக்கு இன்றியமையாதது. வடக்கு மாகாணம் முன்னரை போன்று கல்வி, விளையாட்டு மற்றும் கலை ஆகிய துறைகளில் மீண்டும் உன்னத நிலையை அடைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டளவுகள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் கலை மன்றங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், ஆற்றுகை பொருட்கள் வழங்க நிகழ்வு நேற்று சனிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர்மடம் பாடசாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களுள் ஒருவராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். இளைய சமூகத்தினர் தமது ஓய்வு நேரங்களை கலை மற்றும் விளையாட்டு செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதை நாம் ஊக்குவிக்க வேண்டும். மாணவர்களுக்கு போதிய ஓய்வு நேரங்களை உருவாக்கி கொடுத்து அவர்களை இத்துறைகளில் ஈடுபடுத்த வேண்டும். அப்போதுதான் சமூகத்தில் அச்சுறுத்தலாக விளங்கும் போதைப்பொருள் பாவனை மற்றும் கலாசார சீரழிவுகளில் இருந்து எமது எளிய சமூகத்தை பாதுகாக்க முடியும். இன்று வழங்கப்படும் உபகரணங்களை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை நீங்கள் மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களுள் ஒருவராக கடற்றொழில் மற்றும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஈனா சந்திரசேகர் கலந்து சிறப்பித்தார். இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 14 கலைமன்றங்களுக்கு ஆற்றுகை பொருட்களும் 100 விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் அதிதிகளால் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கடந்த ஆட்சியாளர்களைப் போன்றே செயல்படுகிறார் என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளன. வழங்கிய எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆளுந்தரப்பின் உறுப்பினர்களும் பைத்தியம் போன்று செயல்படுகின்றார்கள். தனது பல்கலைக்கழக நண்பனை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கணக்காய்வாளர் நாயக பதவியை வெற்றிடமாக்கியுள்ளார். உயர் பதவிகளுக்கான அனுமதி வழங்கும் அரசமைப்பு பேரவையின் 3 சிவில் பிரஜைகளும் சிறந்தவர்கள். அவர்கள் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கும் அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் செயற்பட்டார்கள். ஜனாதிபதியின் பரிந்துரைகள் தவறாயின் அதனை தற்துணிவுடன் இவர்கள் எதிர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் முன்மொழிவு ரத்து செய்யப்பட்டது. அரசமைப்பின் சிவில் பிரஜைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதியுடன் முடிவடைந்ததன் பின்னர் கணக்காய்வாளர் நாயகத்துக்கான நியமனம் வழங்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் கடந்த ஆட்சியாளர்களைப் போன்றே செயல்படுகிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களை பயமுறுத்துவதோ அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படுவதோ முறையல்ல. ஊடக நிறுவனங்களை அச்சுறுத்துவதாக இருந்தால் அது பாரிய பேரழிவாகும். அது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் எமது முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் வஜீர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என ஊடகங்கள் ஊடாகவே பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் எதிர்க்கட்சியில் இருக்கும் காலத்தில் இந்த நாட்டின் ஊடகங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை அனுமதித்துக் கொள்ள ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார். அதேபோன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் அமைத்தார். அந்த சட்டம் மூலம் ஊடக நிறுவனங்கள், ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். ஏனெனில் பொதுமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை இருக்கும் என்றால் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இலங்கை மக்களை அறிவுறுத்துவது ஊடகங்களின் கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளை 29ஆம் தேதி முதல் செயற்திறமிக்க கிழக்கு காற்றலை இலங்கை தீவை ஊடறுத்து செயல்படுவதனால் குறிப்பாக வடக்கு கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதுகுறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் விடுக்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வுகூறுகளை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் புலனறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இரத்தினபுரி, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடமாகாணத்திலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மற்றும் மணலாகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். காங்கேசந்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். களுத்துறை தொடக்கம் காலை ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம், காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 தொடக்கம் 50 கிலோமீட்டருக்கும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கென தயாரிக்கப்பட்ட 10 ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டம் உள்ளூராட்சி மன்றங்களின் அவை தீர்மானத்தை பெறாதது. அவ்வாறான ஒரு ஆவணத்தை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனுமதிக்க முடியாது, அதனை வர்த்தமானிக்க முடியாது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் எதிர்த்தமையினால் விரைவில் உள்ளூராட்சி மன்றங்களின் அவை தீர்மான அனுமதியுடன் அதனை அணுகுவது என முடிவு எட்டப்பட்டது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தயாரிக்கப்பட்ட யாழ் குடாநாட்டின் 10 ஆண்டுக்கான திட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதிக்காக நேற்று முன்தினம் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டது. இதன்போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஸ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அவைகள் அமைந்துள்ளன. எனவே இந்த 10 ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டத்தை ஏற்பதாயின் உள்ளூராட்சி மன்றங்களின் சபை தீர்மானங்கள் அவசியம். சபை தீர்மானங்கள் இன்றி அபிவிருத்தி திட்டத்தை ஏற்பது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களையும் காத்திரமான அபிவிருத்தி இலக்கினையும் மீறுவதாகும். சபையில் வரவை நாம் ஆராய்ந்து காத்திரமான பொருத்தமான முடிவுகளை எடுக்க வேண்டும், அதுவரையில் ஒத்திவைக்க வேண்டும் என மாவட்ட அபிவிருத்தி குழுவில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பதிவு கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக சுதந்திரமானதும் நிதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டு கணக்கெடுப்பு முறையில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டுக்கு நேரடியாக சென்று விவரங்களை சேகரிக்கும் நடைமுறை இருந்தது. எனினும் இந்த முறை அதிகாரிகள் அனைத்து வீடுகளுக்கும் செல்ல மாட்டார்கள் என்றும் வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள் தேவைப்படும் வீடுகளுக்கு மட்டுமே அவர்களது விஜயம் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிதாக வாக்காளர் பெயர்களை சேர்த்தல் மற்றும் நீக்கப்பட வேண்டிய பெயர்களை கொண்ட மற்றும் ஆவண்ணா பட்டியல் திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியமுள்ள வீடுகளுக்கு மட்டுமே அதிகாரிகள் செல்ல உள்ளதுடன் அவ்வாறு விவரங்கள் சேகரிக்கப்பட வேண்டிய வீடுகளில் மட்டுமே கணக்கெடுப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும். இந்த செயல்முறையின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு பணிகளை நேரில் பார்வையிடவும் வாக்காளர் தகுதி குறித்து அதிகாரிகள் வழங்கும் பரிந்துரைகளை கண்காணிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பேரிடரால் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தனிப்பட்ட சேத மதிப்பீடுகளை மேற்கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நித்வா சூறாவளி காரணமாக முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த வீடுகளின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் முறையான சுற்றறிக்கைகள் வெளியிடப்படுவதற்கு முன்பே அரசாங்கம் ஆரம்பகட்ட நிதியுதவியை வழங்கியிருந்தது. 1,20,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வீடுகள் குறித்து விரிவான மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கு 1 வருடம் மேலும் செல்லும். இதனால் நிவாரணம் வழங்குவதில் தாமதம் ஏற்படக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சரியான நேரத்தில் உதவியை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 லட்சம் ரூபாய் வீதம் நிலையான தொகையை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது.
இருப்பினும் முறையான சேத மதிப்பீட்டை மேற்கொள்ள விரும்பும் குடும்பங்கள் நிலையான கட்டணத்தில் இருந்து விலகலாம் என்றும் சேதத்தின் மதிப்பிடப்பட்ட மதிப்பின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சேதத்தின் மதிப்பிடப்பட்ட மதிப்பு ரூபாய் 2.5 மில்லியன் அல்லது 5 மில்லியனாக கூட இருந்தாலும் அரசாங்கம் அதற்கேற்ப முழு மதிப்பிடப்பட்ட தொகையை வழங்கும் எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள 5,27,000 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்றன. பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை என்பன அதிகரித்து வருகின்றன. சுமார் 3 வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்கியுள்ளது. அதே நேரம் பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்ற உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தினை அரசு தனியார் பங்களிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மத்தள விமான நிலையத்தினை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது. இந்த முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படும். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கான விருப்பம் கோரல்கள் அழைக்கப்படும். அத்துடன் மத்தள விமான நிலையத்துடன் இணைந்து வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது வரை 3 தனியார் நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் விளையாட்டும் சிறந்து விளங்கும் சமூகத்தில் போதைப்பொருள் உள்ளிட்ட சட்ட விரோத விடயங்களுக்கு இடம் இருக்காது. எனவே கல்வி மற்றும் விளையாட்டு மூலம் போதைப் பொருளை இல்லாதொழிக்கலாம் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் கலை மன்றங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் ஆற்றிகை பொருட்கள் வழங்கு நிகழ்வு நேற்று சனிக்கிழமை காலை யாழ்ப்பாண திருக்குடும்ப கன்னியர் மடம் பாடசாலையில் நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்விக்காக எமது சமூகம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றது. 1ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை தமது பிள்ளைகளுக்காக தாய்மாரும் மீண்டும் கல்வி கற்கின்றனர். தமது பிள்ளைகளை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக கஷ்டப்படுகின்றனர். கல்வியில் யாழ்ப்பாணத்துக்கென தனியிடம் தனித்துவம் உள்ளது. சிறந்த கல்விமான்கள் உருவாகியுள்ளனர். எனவே கல்வியில் நாம் பின்னடைந்து விடக்கூடாது. இது விடயத்தில் எமது மாணவர்களுக்கும் பொறுப்பு உள்ளது. அறிவு பசிக்கு கல்வியே சிறந்த தேர்வு. அதேபோல விளையாட்டுத்துறை தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்கு விளையாட்டு மிக முக்கியம். கல்வி விளையாட்டு மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்கும் போது போதைப்பொருள் தானாகவே அழிந்துவிடும். கல்வியில் பின்தங்கி இருப்பவர்களே கலாசார ரீதியில் பின்னடைந்து தவறான வழியில் செல்லும் நிலை காணப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.